கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. அதிமுகவின் பலம் எடப்பாடி தலைமைக்கு நான் அந்த ரெட்டையிலே கூட அங்க பெருசா நான் சொல்லல. ஏன்னா ரெட்டலைக்கு மவுசு இருந்தா திருநெல்வேலியா இல்ல, ஏன் ராமநாதபுரத்துல இல்ல? அப்ப இங்க ரெட்டலைக்கு மவுசா இங்க இருக்கிறது எடப்பாடி 10.5 கொடுத்தாருன்னு வன்னியர்கள் அவருக்கு போட்ட மவுசு. நேர்மையா பேசணும், நாணயா பேசணும். பாஜகவோட 11.4 இது அண்ணாமலை நிற்கிறதுலே ஒரு பாதிப்பு வந்துடும், ஈரோடு கிழக்கில் நிற்காததுலே ஒரு பாதிப்பு வந்துடும். சீட்டு இவரு 3-4 விழுக்காடுக்கான சீட்டை கொடுத்தாருன்னா அது மீதி விழுக்காடு வாக்கு வராது, டிரான்ஸ்பர் ஆகாது. பிராமணர்கள் சீமான 6 பிராமணர்களை கேண்டிடேட்டா போடுறாரு. பாரதியாருக்கு பாரதத்தினா கேட்கிறாரு. சாதாரண பிராமணர்கள்லாம் சீமான கொண்டாடுறான். வியாபார பிராமணர்கள் வாரப்பத்திரிகை ஓடணும், தினப்பத்திரிகை ஓடணும், வெப்பு ஓடணும்னு நினைக்கக்கூடிய வியாபார பிராமணர்கள் தான் ஸ்டாலின் எதிர்ப்புன்னு சீமான கொண்டாடாம இருக்கான். மோடிக்கு பிரதமரை வாக்களித்த பிராமணர்கள் சீமானுக்கு ஓட்டு போட தயாராகிறாப்புல. இந்து நாடார்கள் வந்து சீமானுக்கு ஓட்டு போட தயாரா இருக்கிறாப்புல. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சீமான் 1.1 தானே எடுத்தாரு. இப்ப 8.2 வந்துட்டாருல்ல. யாரை பலகீனப்படுத்தி வந்தாரு? அது வந்து எடப்பாடி பலகீனப்படுத்தி தான் வந்தாரு. தரவுகள் அதுதான். இன்டெலக்சுவலி டிஸ்ஆனஸ்ட் பீப்புள் தான் அதை மறுப்பான். அறிவு நாணயம் மற்றவன் தான் இதை மறுப்பான். நீ அறிவு நாணயம் உள்ளவனா இல்லையாங்கிறத தங்களே சுய பரிசோதனை பண்ணிக்கலாம். 40 விழுக்காடு வச்சுட்டு போன ஜெயலலிதாவுக்கு வாக்கு வங்கி 20 விழுக்காடு கொண்டு வந்துட்டாப்புல. சீமானும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம 8 வந்துட்டாப்புல. மீண்டும் சீமான் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவார். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், தேர்தல்களை ரொம்ப கிட்ட நெருங்குது. இந்த களம் வந்து ஆக்சுவலி என்ன நினைக்கிறாங்கன்னா மும்முனை போட்டி தான். இது வந்து என்டிஏ கூட்டணி, திமுக கூட்டணி பிளஸ் நாம் தமிழர் தனியாகவே நிற்கிறதுனால தாவேகா வந்து ஒரு மக்கள் நல கூட்டணியாக தான் பார்க்குறாங்க. உண்மையிலே களம் யாருக்கு போகுது, யாருக்கு பாசிபிளாக அமையும் சார்? திமுக கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கிறாங்க. திமுகவின் பலம் 47 விழுக்காடுல இருக்கிறாங்க. தேமுதிக அவங்கள்ட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசம் தான் நான் பார்க்குறேன். அப்படி போனுச்சுன்னா 50%. அப்படி போனால் 45% திமுக குறையாது. நான் சொன்னால் கரெக்டாக இருக்கணும். கழிஞ்சோட 48% எடுப்பாங்கன்னு சொன்னேன். 35 தொகுதிக்கு மேலே எடுப்பாங்கன்னு சொன்னேன். 39 எடுத்தாங்க, 47% எடுத்தாங்க. 45 விழுக்காடு வாக்கு அவங்க வந்துடுவாங்கங்கிறது என் கணிப்பு. நம்ம வந்து கிரெடிபிலிட்டி வேணும்னு நான் நினைக்கிறேன். இங்கே வந்து அதிமுக அணியில் அதிமுக 20 விழுக்காடு பார்லிமெண்ட்லேயே எடுத்துட்டார். பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமலே எடுத்துட்டாரு. ரெட்டலையில் விழுந்ததுங்கிற இதை ரெட்டலையில்னா இவ்வளோ கிடைச்சிருக்குமாங்கிற ஒரு கருத்தை சொன்னாலும் அதில் இதையும் நம்ம பார்க்கணும். சேலத்தில் 38 எடுத்த ரெட்டலை தான் திருநெல்வேலியில் 8 ஆயிடுச்சு. அப்போ திருநெல்வேலியில் ரெட்டலைக்கு மவுஸ் இல்லையா? நாமக்கல்லில் 40 நெருங்கின ரெட்டலை தான் தேனியில் 13க்கு போகுது. விழுப்புரத்தில் 36 தாண்டின ரெட்டலை தான் கன்னியாகுமரியில் 4க்கு போகுது. சிதம்பரத்தில் 35 தாண்டின ரெட்டலை தான் ராமநாதபுரத்தில் 9க்கு போகுது. அப்போ 10.5 வன்னியர் ஆதரவு, முக்குலத்தோர் அதற்கு எதிர்ப்பு, வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் போன்ற சம்பவங்களை வந்து ரெட்டலையால் நமக்கு பலன் இல்லை, சீமானுக்கே அதனால் போடலான்னு நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் 2 லீவ்ஸ் வந்து வெள்ளாளக்கவுண்டர் வன்னியர் தவிர மற்ற சீமானை ஆதரித்து ஜெயலலிதா அம்மையார் 1 விழுக்காடு இருக்கும்போது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கட்சி 2 ஜாதியை வச்சு சமூக நீதியை சூறையாடக்கூடிய கட்சி. இங்கே பறையருக்கு லாபம் இல்லை, தேவேந்திர குல வேளாளருக்கு லாபம் இல்லை, செங்குந்தருக்கு லாபம் இல்லை, உடையாருக்கு லாபம் இல்லை, அகமுடையாருக்கு லாபம் இல்லை. மீண்டும் சொல்லுவேன், தொடர்ந்து சொல்லுவேன், எந்த வழக்கையும் சந்திக்க தயாராக இருக்கிறேன். இந்த சமூகங்களுக்காக நான் தொடர்ந்து ஃபைட் பண்ணக்கூடியவன். இந்த சமூகங்களின் சமூக நீதியை சி.வி. சண்முகம் எடப்பாடி சூறையாட விட மாட்டேன். நான் உண்மையை சொல்கிறேன், தரவுகளோட சொல்கிறேன். அப்போ இவங்கெல்லாம் எதிராக போனதின் விளைவாட்டு அதிமுகவின் பலம் எடப்பாடி தலைமைக்கு நான் அந்த ரெட்டையிலே கூட அங்கே பெருசா நான் சொல்லலை. ஏன்னா ரெட்டலைக்கு மவுசு இருந்தா திருநெல்வேலியா இல்லை, ஏன் ராமநாதபுரத்தில் இல்லை? அப்போ இங்கே ரெட்டலைக்கு மவுசா இங்கே இருக்கிறது எடப்பாடி 10.5 கொடுத்தாருன்னு வன்னியர்கள் அவருக்கு போட்ட மவுசு. நேர்மையா பேசணும், நாணயா பேசணும்.
சும்மா ஏசி ரூம்ல இருந்து தெற்றி திரிச்சு புறத்தனமா பேசக்கூடாது, தரவுகளோட பேசணும், உண்மையை பேசணும். அதனால என்ன விளைவுகள் வந்தாலும் அதை துணிஞ்சு நின்று சந்திக்கணும். நான் அதுக்கு தயாரானவன். அதே வேளையில் உண்மையை சொல்லக்கூடிய பட்சத்தில் விழுந்த 20 விழுக்காடு வாக்கும் எடப்பாடி தலைமைக்கு விழுந்தது. பன்னீர்செல்வத்தை நீக்கிட்டு ஒற்றை தலைமையான பிறகு அவர் தலைமைக்கு விழுந்தது. ஸோ இந்த 20 விழுக்காடு வாக்குகள் பாஜகவோட 11.4. இது அண்ணாமலையை நீக்கிறதுலே ஒரு பாதிப்பு வந்துடும், ஈரோடு கிழக்கில் இருக்காததுலே ஒரு பாதிப்பு வந்துடும். சீட்டு இவர் 3-4 விழுக்காடுக்கான சீட்டை கொடுத்தாருன்னா அது மீதி விழுக்காடு வாக்கு வராது, டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இந்த நாடார் போட மாட்டான், பிராமணர் போட மாட்டான், முக்குலத்தோர் போட மாட்டான், யாதவர் போட மாட்டான். ஏன் 2 ஜாதி கட்சியால நமக்கு என்ன பலம், இவங்க தலைமைக்கு ஏன் நம்ம போடணும்னு இந்த சமூகங்கள்லாம் நினைப்பான். பிராமணர்கள் சீமான 6 பிராமணர்களை கேண்டிடேட்டா போடுறாரு, பாரதியாருக்கு பாரத ரத்னா கேட்கிறாரு. சாதாரண பிராமணர்கள்லாம் சீமானை கொண்டாடுறான். வியாபார பிராமணர்கள் வாரப்பத்திரிகை ஓடணும், தினப்பத்திரிகை ஓடணும், வெப்பு ஓடணும்னு நினைக்கக்கூடிய வியாபார பிராமணர்கள் தான் ஸ்டாலின் எதிர்ப்புன்னு சீமானை கொண்டாடாம இருக்கான். சாதாரண ஏழை எளிய பிராமணர்கள் 6 பிராமின் கேண்டிடேட்டை விடக்கூடிய சீமானை கொண்டாடுறாங்க. மோடிக்கு பிரதமரை வாக்களித்த பிராமணர்கள் சீமானுக்கு ஓட்டு போட தயாராகிறாப்புல, இந்து நாடார்கள் வந்து சீமானுக்கு ஓட்டு போட தயாரா இருக்கிறாப்புல. நாம தான் அதுல கொஞ்சம் ஐயா தாழ்நிலை நாடாருக்கும் நீங்க தேவரையாவுக்கு பாரத ரத்னா கொடுக்கறத வரவேற்கிறேன், ஐயா தாழ்நிலை நாடாருக்கும் கொடுங்கிறதெல்லாம் மோடிக்காக நான் பேசிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த சூழல்ல இந்த 11.4 விழுக்காடு வாக்குல ஒரு 5-6% வாக்கு தான் எடப்பாடி தலைமைக்கு வரும். ஸோ ஒரு 25 பாமக பெல்ட் சீட் கன்வெர்ட்டிங் பெல்ட், அங்க அன்புமணி 4 விழுக்காடு ஓட்டுன்னு வச்சா கூட 75% அன்புமணியிட தான் இருக்கிறாரு. அதை நான் ஏத்துக்கிறேன். ராமதாஸ் வந்து பலமே இல்லாம போர் பொலிட்டிக்ஸ் பண்ணி மாட்டிக்கிட்டார். வெற்றி கூட்டணியா இருக்கும்போது அவர் காலில் ஐயா ஐயான்னு புரட்சி தலைவி அம்மாவும் முத்தமிழறிஞர் ஐயாவும் ராமதாஸ் காலில் விழுந்தாங்க. இதே வார்த்தை அப்படியே போட்டு ஐயா அவ்வளவு பெருமையா இருந்தார். இன்னைக்கு தோத்து போய் 2009 தோல்வி, 19 தோல்வி, 21 தோல்வி, 24 தோல்வி, தோத்து போய் உடஞ்ச பிறகு டிமாண்டை வச்சு எப்படி வருவாப்புல? ஸோ அவருக்கு கூட்டணியே பிரச்சனையா இருக்குது. கண்ணன் சத்திரியர் போன்ற தம்பிகளே சொல்ற மாதிரி அவருக்கு வந்து வன்னியர் சமூகத்தின் நலனுக்கான ஒரு தம்பி கண்ணன் சத்திரியர்ங்கிறவன். அப்போ அவரே வந்து பாமக வீக்கன் ஆகுது. ஸோ இது அன்புமணி ஒரு 3% ஓட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுவார். அன்புமணிக்கு ஓட்டு ஸ்டாலின் எதிர்ப்பு ஓட்டு. இது ராமதாஸ் உருவாக்குனது 2016 போல் ஃபிளே பண்ணி கலைஞர் சிஎம்மா இருக்கும்போது அன்புமணி பாங்கி மூணால பாராட்டப்பட்டவர், ஸ்டாலினோட பெரிய தலைவர், திறமசாலின்னு உருவாக்கின ஓட்டு. அதை நம்பி இப்போ திமுக எதிர்ப்புல எடப்பாடி அங்கே போயிட்டாரு. ஸோ 3 விழுக்காடு, அது 20 இது ஒரு 5, 6, 3 தினகரன் 1, 30 விழுக்காடுக்கு மேல எடப்பாடிக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. இந்த சூழ்நிலை இப்போ வர நிலவு, இந்த சூழ்நிலை இப்போதான் நிலவுது. இது சுமன் ஸ்ரீராமன், ரங்கராஜ் பாண்டியெல்லாம் தெற்றி திரிச்சு பேசுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சீமான் 1.1 தானே எடுத்தாரு. இப்ப 8.2 வந்துட்டாருல்ல. யாரை பலகீனப்படுத்தி வந்தாரு? அது வந்து எடப்பாடி பலகீனப்படுத்தி தான் வந்தாரு. தரவுகள் அதுதான். இன்டெலக்சுவலி டிஸ்ஆனஸ்ட் பீப்புள் தான் அதை மறுப்பான். அறிவு நாணயம் மற்றவன் தான் இதை மறுப்பான். நீ அறிவு நாணயம் உள்ளவனா இல்லையாங்கிறத தங்களே சுய பரிசோதனை பண்ணிக்கலாம். சும்மா திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம்னு விழுந்த ஓட்டு சீமானுக்குன்னு சொன்னா, திமுக உயர்ந்திருக்க, கலைஞரை விட ஸ்டாலின் உயர்ந்திருக்காரு. கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லையே, டேட்டா அதைத்தான் சொல்லுது. அப்போ இங்க வந்து 40 விழுக்காடு வச்சுட்டு போன ஜெயலலிதாவுக்கு வாக்கு வங்கி 20 விழுக்காடு கொண்டு வந்துட்டாப்புல. சீமானும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம 8 வந்துட்டாப்புல. மீண்டும் சீமான் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவார். எப்படி பலகீனப்படுத்துவாருன்னு தம்பி ரங்கராஜ் பாண்டே சொல்றேன், கேட்டுக்கிறியா தம்பி? தம்பி, என் அன்பு தம்பி, என் பாசத்துக்குரிய தம்பி, உன்னோட வெப்பு வாழ்க, நீ பெரிய திறமசாலி தான்பா. ஆனா என் கருத்தை கேட்டுக்கப்பா தம்பி. 2024 ஐயா எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணின்னு சொன்னாராப்பா? நாங்க பிரதமரை முடிவு பண்ணணும்னு ஐயா சொன்னாராப்பா? முடிவு பண்ணல. அப்படியே ஒரு தேர்தல் தோல்வியிலேயே மன வலிமை இழப்பாரு ஒரு லீடர். ஒரு தேர்தல் தோல்வியிலேயே மன வலிமை இழப்பாரு. அண்ணாமலையே நக்கல் அடிக்காருப்பா. அது சீமான் அண்ணன் உறுதியானவருங்கிறாருப்பா. சீமான் உறுதியா இன்னைக்கும் காங்கிரஸும் பாஜகவையும் திமுக அண்ணா திமுக ஊதுல ஒட்டுணிகள் தொங்கு செயல் அடிக்கிறாரா இல்லையா? 4 வரையும் எதிரின்னு சொல்றாரா இல்லையா? அவர் லீடரா, பல்ட்டி அடிக்கக்கூடிய எடப்பாடி லீடரா? மக்கள் பாப்பானா இல்லையா? குறிப்பா வன்னியர் வெள்ளாள கவுண்டர் அல்லாத பிராமணர், இந்து நாடார், முக்குலத்தோர், செங்குந்தர், பறையர், தேவேந்திரகுல வேளாளர் போன்ற நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் பன்னார், நாவிதர், குயர் போன்ற நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் எடப்பாடி பாப்பானா இல்லையா?
பாப்பான் இதை பாப்பான் ரங்கராஜ் பாண்டே, நீ வந்து பூனை கண்ணை மூடினா புலவு இருன்றாது, கிணற்று தவளையாக இருந்தால் எதுவும் நடந்துராது. அப்போ இது நடந்த விஷயம். ஸ்ரீமான் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார், எடப்பாடி நிலைப்பாட்டில் மாறி இருக்கிறார். எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் சீமான் 8.2 வந்திருக்கிறார். அப்போ மீண்டும் நிலைப்பாட்டில் மாறி லீடர்ஷிப்பில் சொதப்பலான எடப்பாடி பழனிசாமியை உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சீமான் பலகீனப்படுத்துவார். இது நான் நியாயமான கருத்து. அப்போ இந்த 30% வரக்கூடிய தேர்தலையும் சீமான் அவர்களால் குறையுங்கிறீங்க. அந்த 18% தான் அந்த பாதிப்புகள் ஜாஸ்தி இருக்கும். அதில் தான் தலையில்லாத முண்டமாக போன 18 தான் மோடி தலைக்கு அண்ணாமலை லீடராக உழைச்ச அந்த 18க்குள்ள தான் பாதிப்பு ஜாஸ்தி இருக்கும். அதனால தான் சீமானே சொல்கிறாரு, மோடி மாதிரி நான் கடுமையான உழைப்பாளி, ராகுல் காந்தி ஒரு சோம்பேறிலாம் சீமானே அடிக்கிறாரு. ஸோ இந்த வாக்கில் தான் பாதிப்பு ஜாஸ்தி இருக்கும். இன்னொரு புள்ளி, விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலையும் எடப்பாடி ஐயா நிற்கல. இதுவும் சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்துவார். கடுமையான வார்த்தையை சொல்லிட்டார் சீமான், நான் சொல்ல விரும்பல. அப்போ நீங்கள் ஜெயலலிதா தான் நிற்கலையேன்னு சொல்லுவார் சுமந்து ரங்கராஜ் பாண்டியன். ஜெயலலிதா தான் நிற்கல. ஆனால் விஜயகாந்த் ஜெயலலிதா போய் சேர்ந்துட்டாரு, நின்ன விஜயகாந்த் போய் சேர்ந்துட்டாரு. அதனால ஜெயலலிதாவுக்கு பாதிப்பு இல்லை. இங்கே நின்ன சீமான் பெரியார் மண்ணா பெரியார மண்ணான்னு ஸ்டாலின் வர்சஸ் சீமான்னு ஒரு பெரிய களத்தை கட்டமைச்ச சீமான் மீண்டும் 4 வரை ஏற்று நிற்கிறாரு. அப்போ விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்கில் நிற்காததுலையும் தன்னோட நிலைப்பாட்டை மாற்றி பல்டிசாமி ஆனதுலையும் எடப்பாடிக்கு லீடர்ஷிப் அடி வாங்குது, சீமானுக்கு லீடர்ஷிப் ஏறுது. இதை எத்தனை பேர் சர்வே அதுன்னு முட்டு கொடுத்தாலும் மக்களுக்கு தெரியும். ரவீந்திரன் உண்மையா நேர்மையா மனசுல இருந்து தரவின் அடிப்படையில் சொல்றான். மற்றமே உள்நோக்கத்தோட எடப்பாடியை தூக்கி பிடிக்கிறதுக்கு சர்வே வெப்புன்னு மோசடியா போலியா தெற்றி திருச்சி பேசுறான். ரவீந்திரன் சொல்றதுல தரவு இருக்குது, கடந்த காலத்தில் இப்படி நடந்திருக்கிறதுக்குள்ள ஆதாரம் இருக்குன்னு அவன் புரிவான். ஸோ சீமானால எடப்பாடி பழனிசாமி லீடர்ஷிப் 26 பலகீனப்படும். பட் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியா தூரத்தில் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். அவர் 20% பெரிய ஓட்டு, 8ஓட 20 12 பெருசு. 20 இருக்கிறவருக்கு அலையன்ஸும் கிடைச்சிருக்குது. ஸோ ஸ்டாலினுக்கு போட்டியாளர் எடப்பாடி பழனிசாமி தான், மாற்றமே இல்லை. ஆனால் நான் பெனிஃபிஷரி காஸ்டால வழக்கம் போல சீமானால எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுவார். டு த மேக்சிமம் எடப்பாடி பழனிசாமி 30 to 35 தான் வர முடியும், அதுக்கு மேலே வரல. விஜய் ஃபேக்டர் வந்து அவர் களத்துக்குள்ள எலிஜிபிளா நின்னா, மண்குதிரையா ஆகாம இருந்தா அவர் வந்து 47 பலகீனப்படுத்துவார், 18 பலகீனப்படுத்துவார், 23 பலகீனப்படுத்துவார், 8 பலகீனப்படுத்துவார். அவர் என்ன பலகீனப்படுத்தி எப்படி வராருங்கிறது ரிசல்ட்ல பார்த்துக்கலாம். நான் சீமானை பற்றி பேசுறது நடந்த விஷயம் ஃபேக்ட், ஆதாரம். எடப்பாடியை பலகீனப்படுத்தி இருக்கிறாரு, மேலும் பலகீனப்படுத்துவார். இதை மறைக்கிறதுக்கு தானே ஊசி நாட்டி தலையிட நின்று தனியா குடிச்சிட்டு இருக்காரு ரங்கராஜ் பாண்டே. உண்மையும் நேர்மையும் தான் ஜெயிக்கும் தம்பி, புரிஞ்சுக்க தம்பி. இல்லை, இடையில வந்து திரு விஜய் அவர்கள் சொன்னீங்க, அது வந்து வரக்கூடிய தேர்தலில் தான் தெரிய வரும்னு சொல்றீங்க. ஆனால் அவருக்கான ஓட் பேங்க்ங்கிறது வந்து இன்னும் நிரூபிக்கப்படாமல் இருக்குது. அதனால தான் பல கட்சிகள் கூட்டணியோட விஜய் கூட சேர கூட மாட்டேங்கிறாங்கிறது. நான் சொன்னேன், பல நிரூபிக்காத விஜய் கூட ஒரு விழுக்காடு பல நிரூபிச்ச கட்சி கூட வராதுன்னு. தினகரனே விஜய் 2வது இடம்னு சொல்லிட்டு இருந்தவர் விஜயை தூக்கி போட்டுக்கிட்டு எடப்பாடி கூட போயிட்டாரு, யாருமே இல்லையே. நான் சொன்னதான் உண்மை. அப்போ நீ சகாதேவ மாதிரி சொன்னேன், 24 பலம் நிரூபிச்சிருப்பா, 26 ஆள் வந்திருப்பாங்க. 26 பலத்தை நிரூபிச்சுட்டு தான் கூட்டணியா தனிச்சாங்கிறத நீங்க பார்க்க முடியும். சொல்லலாம் நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோன்னு. நீங்க உங்களை ஆட்சியை பிடிச்சிருவோன்னு யாரும் நம்பலையே. உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, ஓட்டர் ஆன்சரிங் கெப்பாசிட்டி இருக்குன்னு ஒருத்தர் கூட வரலையே. எல்லாரும் உங்களை கைவிட்டுட்டு போயிட்டாங்களே. அப்போ இவ்வளவு நாள் பப்ளிசிட்டிக்காக கூட்டணி ஆட்சின்னு ஓட்டிட்டு இருந்தீங்க. ஜானாரிக்கு கொடுத்த கோடிகளுக்கு உங்களை லைம் லைட்ல வச்சிருந்தாரு. அப்பவே தனிச்சு போட்டின்னா யாரும் கண்டுக்க மாட்டான். கூட்டணின்னா கண்டுக்குவான். விஜய் காங்கிரஸ் கூட்டணின்னு தினத்தந்தி ஹெட்டிங்கா போட்டான். தினமலர்ல பக்கமா ரீல்ஸ் செய்தியும் கற்பனை செய்தியும் எழுதினான். அப்போ மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு, விஜயை நம்பி யாரும் கூட்டணி வரமாட்டாங்க. ஆர்டி சொன்னதான் கரெக்ட், ரவீந்திரன் துரைசாமி சொன்னதான் கரெக்ட்னு தெரிஞ்சது. பல நிரூபிக்காத உங்களை கூட்டணியிலும் எடப்பாடி சேர்த்துக்கிட்டா 15-20 சீட்டுக்கு மேல தரமாட்டார். இப்போ இருக்க நிலைமைக்கு 15 சீட்டுக்கு மேல தான் தரமாட்டார். 15 சீட்டு தான் விஜயகாந்துக்கே கொடுக்க சொன்னாங்க ஜெயலலிதா. பல நிரூபிச்ச பிறகு 41 கொடுத்தாங்க. ஸோ இதுதான் நிலைமை. விஜய் 4 பேரையும் பலகீனப்படுத்தி ஒரு ஓட்டு எடுப்பார், சுயேட்சைகளையும் பலகீனப்படுத்தி ஒரு ஓட்டு எடுப்பார், புது வாக்காளர்களை கவர்ந்து ஒரு ஓட்டு எடுப்பார். அது அவங்கவுங்க கற்பனைக்கு சொல்லிக்கலாம்.
நானும் ஏன் இதுக்கு என் கருத்தை சொல்லலாம். எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரில் எடப்பாடியை தான் பலகீனப்படுத்துவாருன்னு நானும் சொல்லலாம். அது எப்படி பலகீனப்படுத்துறாரு, யாரை பலகீனப்படுத்துறாருன்னு 26 ரிசல்ட் வந்தால் தெரியும். அதனால விஜயை வச்சு சீமான் தனிச்சு 5வது முறை தனிச்சு நிற்கிறதையோ, சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்துறதையோ சர்வே பார்ட்டிகளோ வெப்பு பார்ட்டிகளோ வார இதழோ தின இதழோ மறைக்கிறது மோசடித்தனம். அந்த மோசடி தரத்தை பெருச்சாலியை வாழை பிடிச்சி அடித்து தகர்க்கிற மாதிரி தரவுகளின் துணை கொண்டு நான் தகர்த்துட்டு இருக்கிறேன். இது ரிசல்ட்டு இப்படி தான் இருக்கும். 24லையும் சொன்னேன், இப்பவும் சொல்கிறேன். ஸ்டாலின் அகடா இருக்கிறாரு. 10 விழுக்காடுக்கு மேலே 2வது வருவரோட ஸ்டாலினுக்கு அதிக ஓட்டு வரும். இதுதான் யதார்த்த உண்மை. நிச்சயமா சார். திரு விஜய் அவர்கள் வந்து அப்போ திமுக ஓட்டை பிரிக்கிறாரா இல்லை கிறிஸ்தவர் ஓட்டு சிறுபான்மை ஓட்டை கணிசமாக பிரிப்பாங்க சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அது 1000 பேசிட்டு இருக்கலாங்க. வந்தா தானே உன் கருத்து கிறிஸ்தவர் ஓட்டை பிரிப்பா நீ சொல்லுவேன். நான் சொல்லுவேன் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரில் ஏழை எளிய மக்கள் ஓட்டு ரெட்டலை ஓட்டை தான் பிரிப்பார் நான் சொல்லுவேன். என்ன பிரிக்கிறார், யாது பிரிக்கிறாருன்னு ரிசல்ட்ல தானே தெரியும். இன்னொருத்தன் பிடிக்காம சீமான் தான் பாதிக்கப்படுவாரும்பான். நான் சொல்லுவேன் சீமானுக்கு வளர்ச்சியுமே. பழைய தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காட உயர்த்தணும்னு சீமான் தான் ஸ்ட்ராங்காக சொல்றாரு. இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சீமான் தான் ஸ்ட்ராங்காக சொல்றாரு. டாஸ்மார்க்கை மூடணும்னு சீமான் தான் ஸ்ட்ராங்காக சொல்றாரு. பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சீமான் தான் ஸ்ட்ராங்காக சொல்றாரு. 6 பிராமணருக்கு சீமான் தான் கேண்டிடேட் கொடுத்து பாரதியாருக்கு பாரத ரத்னா கேட்குறாரு. சீமான் தான் பனம்பால் தென்னம்பால்னு சொல்றாரு. இதெல்லாம் விஜயை வச்சு மக்கள் மத்தியில் போய் சேருது. சீமான் தான் உறுதியான 214 தொகுதியிலும் தனிச்சு இருக்கிறாரு. விஜய் கொள்கையற்ற கோமாளித்தனமான கூட்டணி அரசியலுக்கு ஆரம்பத்திலே போறாரு. வரதுக்கு முன்னே வியாபாரம் பண்றாரு. இதெல்லாம் சீமான கமல் சீமான் கம்பரிசி மாதிரி சீமான வளர்த்து நான் சொல்றேன். இதெல்லாம் ரிசல்ட்ல தானே தெரியும். நான் சொல்றது எடப்பாடிய சீமான் பலகீனப்பட்டது நடந்த விஷயம். இதை அறிவு நாணயம் உள்ள யாரும் மறுக்க முடியாது. ரங்கராஜ் பாண்டே மறுக்க முடியாது, சுமன் ஸ்ரீராமன் மறுக்க முடியாது, துக்ளக் ரமேஷ் மறுக்க முடியாது. துக்ளக் இதே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. என்கிட்ட புதிய தலைமை வரும்போது சரிதான் சார்னு சொல்லிட்டாரு. அவருக்கு ஆனஸ்டியை நான் பாராட்டுறேன். இப்போ திமுகவுக்கு வந்து எந்த பாதிப்பும் இந்த தேர்தலில் இருக்க போறது இல்லை. கண்டிப்பா திமுகவுக்கு பாதிப்பு இருக்கும். சாதகமாட்டும் பல சம்பவங்கள் மத்தியில் வரும், பாதகமாட்டும் சில சம்பவங்கள் மத்தியில் வரும். ஒரு பாதிப்பு இல்லைங்கிறது வந்து பொதுத்தன்மையில் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட சமூகம் தூக்கி விடும், குறிப்பிட்ட சமூகம் நமக்கு லாபம் இல்லைன்னு அல்லது நமக்கு எடப்பாடி கிட்ட கூடுதல் லாபம்னு எடப்பாடி பக்கம் போவாங்க. ஸோ பாதிப்பும் இருக்கும், ஆதரவும் இருக்கும். ஸோ ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்கும், ப்ரோ இன்கம்பன்சியும் இருக்கும். ஸோ அதுதான் என்னோட பார்வை. அதனால தான் நான் 48 விழுக்காடு சொன்னேன். அதில் நான் எதிர்பார்த்ததை மீறி வன்னியர்களின் பெருந்தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்ததுனால 47 விழுக்காடு ஓட்டு தான் ஸ்டாலின் வந்தார். வன்னியர் ஓட்டு ஸ்டாலினுக்கு பாதிச்சு. இது ஆதாரப்பூர்வமாக நான் சொல்கிறேன். ஸ்டாலினே இதை கேட்டால் நேர்மையாக பேசுகிறான், நாணயமாக பேசுகிறான்னு சொல்லுவார். எடப்பாடியும் கேட்டால் என்ன இருந்தாலும் நம்மளை கலாச்சாரம் உண்மைதானையா சொல்கிறான். நிச்சயமா சார், வரக்கூடிய தேர்தலில் தெரிய வரும். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.